அபிஷேகிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்துல கூடி வரும்படி நீ கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் இந்த இடத்துல பலமாய் ஆலயம் செய்ய ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒருமுகப்படுத்துங்க. ஒரு சந்தோஷமான ஆராதனையாக, மனமகிழ்ச்சியின் ஆராதனையாக கர்த்தர் மாற்றி தரப்படுவதாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமையாக தேவனாகிய கர்த்தர் இடத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனைகள் ஆசீர்வாதத்தை தாரும். இந்த தேவிய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தினால திருமணத்திற்கு என்று நியமிக்கப்பட்டு இப்பொழுது திருமண நிச்சயத்திற்கு வந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ஆபிரகாம் டேவிட் கிராண்ட் மணமகன், அவருடைய குடும்பத்தை சேர்ந்த அவருடைய பெற்றோர், கூட பிறந்தவர்கள் மற்றும் அவருடைய சபையை சேர்ந்தவர்கள், நண்பர்கள், உற்றார் அனைவர் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி நான் வரவேற்கிறேன் இந்த திருமண நிச்சய ஆராதனைக்கு. அதே போல மணமகள் எஸ் விமலா அவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவருடைய குடும்பத்தில் நண்பர்கள், அவருடைய உறவினர்கள் மற்றும் அவருடைய சார்ந்திருக்கிற சபையின் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைத்த நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே போல மேடையில் அமர்ந்திருக்கிற நல்ல போதக பிதாக்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். நான் அவர்களுக்கு இந்த திருமண நிச்சய ஆராதனைக்கு வந்திருக்கிறதுனால அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எல்லாருக்கும் நன்றி, வாழ்த்துகள். இப்பொழுதும் நாம் பாடல் ஆராதனைக்கு நாம் கடந்து போகிறோம். நாம் எல்லாரும் இணைந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். எல்லாரும் விசுவாசிகளா, மேக்சிமம் விசுவாசிகளா தான் இருப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம், 2 வீட்டாரையும் சேர்ந்தவர்கள். ஆகவே இப்பொழுதும் பாடல் ஆராதனை நடத்துகிறவர்கள் பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் ஏஜ் சபை துறையூர் அவர்கள் இப்பொழுது நம்மை பாடல் ஆராதனையை நடத்தி செல்வார்கள். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லா தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஜெயமேலர் ஹல்லேலூயா. அந்த மாப்பிள்ளை வந்த உடனே நல்ல கை தட்டுற விசில ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் விட ராஜாதி ராஜா நம்முடைய மக்கள் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாதி ராஜா தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து நேரத்தில் வந்திருக்கிறார். அவருக்கு நல்ல கை தட்டு கொடுக்கப்பட்டது. இது போல ஒரு அரசியல்வாதிக்கு நல்ல கவனிங்க. நம்ம முதலமைச்சர் அம்மாவுக்கு அவங்க கொடுக்கிற கைதட்டு, அவங்க கொடுக்கிற தாழ்மை, அவங்க வணங்குற வணக்கம் நம்ம பாதி கூட செய்யலாம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஒரு பாடலை பாட போகிறோம். தேவனுக்கே மகிமை, என் தெய்வத்துக்கு மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரை தினம் உமக்கே மகிமை என்று பாட போகிறோம். பாடலாமா எல்லாரும் கை தட்டி? தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை,
பாருங்க, நல்ல பவர்ஃபுல்லா பாடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நம்ம சபையினுடைய பேர் என்ன? பவர்ஃபுல் அசெம்பிளி ஆஃப் காட். ஹalleluya. அந்த வட்டாரத்துல சொல்லுவாங்க பவர்ஃபுல் சபைன்னா அது பவர்ஃபுல்லா இருக்கும். ஆமென். ஹalleluya. ஆமா, நம்ம ஆண்டவர் நம்ம எளிமையான நம்மை நினைத்திருக்கிறார். சிறுமையும் எளிமையுமான நம்மை அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார். நம்ம உயர்த்தி இருக்கிறார். ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. எல்லாரும் பாடலாமா? காட் மட்டும் போடுங்க. எளிமையான
நடுவில் அவர்கள் நடத்தி கொடுத்தார்கள்.
அவர்கள் சபையிலும் அவர்கள் பாடல் ஆராதனை நடத்துகிறவர்கள் என்று நான் கேள்விப்பட்டேன். அவர்கள் வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு CD அங்கே ஒளிபரப்பை கொண்டிருந்தார்கள். அதில் நல்ல ஒரு பாடல் ஆராதனை நடத்தி கொண்டிருந்தார்கள். பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுதும் நாம் ஒரு வேத பகுதியை வாசிக்க நாம் கேட்க போகிறோம். பாஸ்டர் நெல்ஸ் மோகன் ஏஜ் சபை நக்கநேரு ராதாபுரத்தை சேர்ந்தவர்கள் இப்பொழுது வேத பகுதி நம்முடைய நடுவில் வாசிப்பார்கள். நம்ம எல்லாரும் வேதம் புஸ்தகம் கொண்டு வந்திருப்போம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இதே போல இடங்களிலே சபைகளிலே விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் இதே போல பொது இடங்களுக்கு வந்தவுடனே அவர் விசுவாசிகள் நிலைமைக்கு மாறி பார்வையாளர்களால் மாறிவிடுகிறார்கள். சும்மா கையில ஒரு பைபிள் கூட கொண்டு வராம வந்த கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு வேதாகமத்தை கொண்ட பிள்ளைகள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து 60ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்பலம் ஒன்று சொல்லக்கூடாது. இதோ ரெபெக்காள் உனக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போ என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரைமட்டம் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டான். பின்பு அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமையையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபெக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவருடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தான். பின்பு அவனும் அவனோடு இருந்த மனிதரும் புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். காலையில் எழுந்திருந்து அவன், என் எஜமானுக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றான். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும் 10 நாளாகிலும் பின் எங்களோடு இருக்கட்டும், பிற்பாடு போகலாம் என்றார்கள். அதற்கு அவன், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்கப்படி இருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றான். அப்பொழுது அவர்கள் பொண்ணை அழைத்து அவள் வாய்ப்பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபெக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். அப்படியே அவர்கள் தங்கள் தாயாகிய சகோதரியாகிய ரெபெக்காளையும் அவள் தாதியையும் ஆபிரகாமின் ஊழியக்காரரையும் அவன் மனிதரையும் அனுப்பிவிட்டு ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருவாயாக உன் சந்ததியார் தங்கள் பணிஞருடைய வாசல்களை சுதந்திரத்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள் என்பது. பாஸ்டர் நெல்ஸ் மோகன் அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது வாழ்த்து செய்தி மணமகள் விமலாவை குறித்து நான் ஒரு வாழ்த்து செய்தி சொல்லுவேன். அதே போல மணமகனை குறித்தும் எனக்கு பிறகு பாஸ்டர் ஸ்டான்லி அவர்கள் வாழ்த்து செய்தி சொல்வார். பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மணமகள் இப்பொழுது திருமண நிச்சயத்தில் நிற்கப்பட்டிருக்கிறது. பெரியவர்களான ஊழியக்காரர்கள் மூலமாக இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது நாம் திருமண நிச்சயம் ஆராதனையில நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் மணமகள் விமலாவை குறித்து நான் சாட்சி கொடுப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பல வருடங்களுக்கு முன்பாக அவருடைய குடும்பம் எங்களுடைய சபைக்கு கடந்து வந்தது. ஆவிக்குரிய ரீதியில மிகவும் பின்தங்கின நிலைமையில இருந்தார்கள். இன்னொரு சபைக்கு அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள். பிறகு எங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அந்த குடும்பம் சந்திக்கப்பட்டது. அவருடைய பெற்றோர், அவருடைய செல்வராஜ், அவருடைய தகப்பனார் பேர் செல்வராஜ், அவருடைய தாயார் பேர் ரதி. அவருடைய தாயார் மூலமாக அவர்கள் சபைக்கு வந்தார்கள். இவர்களுக்கு இன்னொரு சகோதரி இருக்கிறார், மூத்த சகோதரியும் இளைய ஒரு சகோதரன் அவர்களுக்கு இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். மூத்த சகோதரிக்கு விமலாவுடைய மூத்த சகோதரி திருமணமாகி அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இளைய சகோதரன் விஜய் அவர்களுக்கு திருமணமாகவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். அவர்கள் சபைக்கு வந்து கர்த்தரை ஆராதித்து நல்ல சத்தியங்களை கேட்டு
அவர்கள் வளர்ச்சி அடைந்து ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து சில நேரங்களில் நெருக்கங்கள் போராட்டங்கள் வரும்போது ஊழியரிடையே வந்து ஆலோசனை அவர்கள் கேட்பார்கள். அதற்கு ஜெபம் செய்து சில ஆலோசனைகள் கொடுக்கும் பொழுது அதன்படி அவர்கள் கீழ்ப்படிந்து நடந்து இப்பொழுது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்று அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விமலாவை குறித்து சொல்லும் போது அவள் +2ல 1000க்கு மேல ஒரு மார்க் வாங்கியிருந்தார்கள். ஆனால் மேல் படிப்பு காலேஜுக்கு போறதுக்கு அவங்க வீட்டில் விடலை. கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லும் பொழுது என்னிடம் சொல்லும் போது நான் ஜெபம் செய்து, அப்படி என்றால் நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போக ஆயத்தமா இருக்கிறீர்களான்னு கேட்ட பொழுது சரி என்று சொல்லி அவர்கள் செங்கோட்டையில் இருக்கிற பெண்களுக்கு ஆன ட்ரினிட்டி பைபிள் காலேஜுக்கு அவர்கள் போய் 3 வருடங்கள் அந்த பைபிள் காலேஜை முடித்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். சபைக்கு மிகுந்த பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக அருமை மகள் இருக்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். சிறுவர் ஊழியங்களிலே இந்த விபிஎஸ் நடக்கும் போதெல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு பாடல் டான்ஸ் எல்லாம் சொல்லி ஆக்ஷன் சொல்லிக் கொடுக்கிறதுக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கணும். கடந்த சில வருடங்களாக அதை நல்ல ஜெபத்தோடு கூட நல்ல திறம்பட அவர்கள் செய்து ஒரு தடவை அந்த டீம் முழுவதும் அவர்கள் ஒரு பரிசை வாங்கினார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு கிராமத்துக்கு பொறுப்பு கொடுத்து பைபிள் காலேஜ் முடிச்சதுனால ஒரு கிராமத்தை கொடுத்து அவருடைய பெற்றோர்களுக்கு அந்த பகுதியில் ஊழியம் செய்ய, பெரியவர்களுக்கு ஊழியம் செய்ய அவர்களை நாங்கள் நியமித்திருக்கிறோம், செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆகவே நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு மகள் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அவர்கள் திருமணமாகி அவர்கள் அங்கே மணமகன் வீட்டுக்கு போகும்போது அங்கே ஊழியத்தில் மிகுந்த பிரயோஜனமாக இருப்பார்கள்.